அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கில்டு குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்காங்களோ அனைவருக்கும் ஓட்டுரிமை வழங்க வேண்டும். இது கட்டாயம் அவசியமா. என்னைக்கு மெம்பர் ஆனாங்களோ அன்னைக்கே அவருக்கு ஓட்டுரிமை, அவங்களுக்கு ஓட்டுரிமை அவருக்கு தகுதியானவர்கள் என்பதை தெரியப்படுத்த வேண்டும். அது கோர்ட்டு மூலியமாக, ஹைகோர்ட்டு மூலியமாக நம்ம அதுக்கு அதை நாடி நம்ம யாரெல்லாம் என்னைக்கு மெம்பர் ஆனாரோ அன்னைக்கே அவர்களுக்கு ஓட்டு உரிமைக்கு தகுதியானவர் என்பதை ஒரு நீதிபதி மூலமாக, நீதிமன்றம் மூலமாக பெற வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 3 வருஷத்துக்கு ஒரு ஆண்டு ஒரு சங்கம்னா 3 வருஷமோ 5 வருடமோ கண்டிப்பாக தேர்தல் நடத்த வேண்டும். அதுதான் விதி. கண்டிப்பாக 3 வருஷத்துக்கு ஒரு கூட்டுறவு சங்கம்னா, நான் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் கேசியராக இருந்திருக்கேன், செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். கூட்டுறவு சங்கத்தில் நான் 90லேயே பணியாற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் அரசியலுக்கு நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். 3 நேர அரசியல்வாதியா தொடர்ந்து ஒருத்தர் சங்கத்தில் ஒரு சங்கம் நடத்துறோம்னா 3 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தியே ஆக வேண்டும். அது சட்டத்தினுடைய விதி. அதன்படி பயிலாப்படி கட்டாயமாக கண்டிப்பாக நம்ம நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தின் மூலமாக தேர்தல் நடத்த வேண்டும். இப்போ நம்ம சகோதரர் பேசுற பொதுக்குழுல நமக்கு இந்த பொதுக்குழு 10வது மெம்பர்ஷிப் கம்மியாக இருக்கான்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நம்ம 100 பேர் இருக்காங்கன்னா 50 பேருக்கு இந்த பொதுக்குழுல நம்ம கூட்ட வேண்டும். அடுத்த பொதுக்குழு சிறப்பாக ஒரு பொதுக்குழுவாக ஏற்பாடு செய்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி எல்லாத்தையும் எனக்கு கூட பொதுக்குழுன்னு சொல்லி நேற்று நைட்டு சகோதரர் அவர் அண்ணன் கமலநாதனும் பங்காளி பாஸ்கரன் அவர்கள் சொன்னாங்க, கட்டாயம் நீங்க வரணும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நான் வந்தேன். இது போல எல்லாரும் ரிஸ்க் எடுத்து வரமாட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்கூட்டியே நம்ம தமிழ்நாடு மூலம் கொடுக்கலாம். நம்மளுடைய சங்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் தொடர்பு கொண்டு எல்லாத்துக்கும் தகவலை குறித்த ரீதியாகவோ தபாலாவோ அனுப்பி அதற்கப்புறம் ஒரு பொதுக்குழுவை பிரமாண்டமாக கூட்ட வேண்டும். அதில் மெஜாரிட்டியை நம்ம நிரூபித்து அதை கோர்ட்டுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக நம் அலுவலகத்தை திறக்க வேண்டும், தேர்தலை நடத்த வேண்டும் என்று என்னுடைய ஆசையை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உறுப்பினருக்கும் நன்றியை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த தயாரிப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக காலை வணக்கம் கேட்டுருக்கேன். நமக்கு சொன்ன மாதிரி முன்னாடி பேசுகிறவங்க எல்லாருமே ஓட்டுரிமை வேணும், நமக்கு எலெக்ஷன் வேணும். இது 2 விஷயம் தான். நான் ஒரு பொருளாதார தான் இருந்துகிட்ருக்கேன். ஒரு சங்க தலைவராகவும் இருக்கிறேன். ஒரு சங்கத்தை எப்படி வழி நடத்தணும் எனக்கும் அது நடைமுறை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 150-250 ஃபேமிலி இருக்குது. அவங்ககிட்ட நேராக போய் சந்திக்கிறேன், எதுவும் ப்ராப்ளமா சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க, காசுலாம் கொடுக்குறாங்க. அதுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பேன் கார்டு வச்சுருக்கேன். ஆடிட்டரை வச்சு அது முறைப்படியாக ஃபைல் பண்ணிட்டு திருமூல வயலில் தான் வச்சு நடத்திட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சங்கம்னா மனதே போட்டுட்டு ரொம்ப கஷ்டம். ஒரு படம் எடுக்கிறது ரிலீஸ் பண்ணுறதுனா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது அந்த சங்கமே. அவர் தாகவரத்துக்கிட்ட நானும் பேசியிருக்கேன், துறைகிட்டையும் பேசியிருக்கேன். அவங்க 2 பேருக்கிட்டே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த விஷயமே நடக்கல. சரிப்பா பண்ணிடலாம், நீ வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இதே ஒரே பதிவு தான் இருக்கு. ஆனால் நமக்கு தேவை எலெக்ஷன் தேவை. ஓட்டு உரிமை இல்லாத ஓட்டு உரிமையை கொடுக்கலாம். இல்லை உறுப்பினரை சார்ந்தாவே அவங்களுக்கு சங்கத்தில் ஒரு உரிமை இருக்கு. அதுக்கு முயற்சி நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுமோ அது பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக இப்போ எல்லாரும் வந்திருக்கிறது தேவை எலெக்ஷன் வேணும். இதுதான் மெயின் தேவை. எலெக்ஷன் வச்சு அடுத்த கட்டத்துக்கு நம்ம இந்த சங்கத்தை வேற லெவலும் எடுத்துட்டு போறதுதான் ஒரு சங்கத்துடைய தலைவரும் சரி செயலாளர். நான் கூட பார்ப்பேன், சர்டிஃபிகேட்லாம் தனியாக இஷ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுன்னா நம்ம போலீஸாக நம்ம தலைவரை செய்யணும், செயலாளர் செய்யணும், ஒரு சைன் இருக்கணும். ஒவ்வொரு சர்டிஃபிகேட்லாம் வாங்குறாங்க. நான் பார்த்துருக்கேன் நேரில் போயிட்டு. தலைவர் சைன் மட்டும்தான் இருக்கும், செயலாளர் சைன் மட்டும்தான் இருக்கு. அந்த சர்டிஃபிகேட் எதுக்கு யூஸே இல்லை. ஒரு எல்லா சைடும் வேணும். அந்த சர்டிஃபிகேட் அப்போதான் மதிப்பு. நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அந்த சர்டிஃபிகேட் இங்கிலீஷாக வீட்டில் போய் வாங்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம காசு தானே மாசம் பாருங்க. ஆஃபீஸ் பூட்டிட்டு இருந்தாலும் பேங்க்ல போய் கட்டுறோம் பணம். எதுக்கு கட்டுறோம்? அது நடக்கணும் தானே கட்டுறோம். ஆஃபீஸ் பூட்டுனாலே பணத்தை போய்
அதுக்கு அவங்க பின்னாடி நம்ம சப்போர்ட் என்னுடைய சார்பாக கேட்டுக்கிறேன். ஒத்துழைக்கிறேன். கூட்டாங்கன்னா அது லாஸ்ட் வரையும் வந்து கலந்துக்கணும். இன்னும் போய் பேசுறாங்க அதுக்காக போய் நம்ம அதை போய் கலந்துக்கணும். சும்மா அவர் என்ன கூட்டம் நடக்குது, அவர் பெரியாளா இவர் பெரியாளா அந்த ஈகோ இருந்தா ஃபேமிலி கூட ஒழுங்கு நடத்த முடியாது. ஸோ அந்த ஈகோ எல்லாமே என்ன பேசுறாங்க முதல்ல வந்து போய் கேட்கணும். அவங்களுக்கு தப்பா ரைட்டா எல்லாரும் வந்து சொல்லலாம். சார் இன்னைக்கு பேச தப்பு இது ரைட்டு அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் எல்லாரும் நம்ம வந்திருக்கோம். எல்லாரும் ஒரு வார்த்தை வந்து நீங்களே வந்து பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இருக்கிறவங்க எல்லாருமே அதை கரெக்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தமிழர் முதலமைச்சரும் வந்திருக்காரு. அதே மாதிரி அந்த டைமில் அந்த நேரத்தில் நம்மளும் கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். கண்டிப்பாக இதை வந்து புதுசாக ஒரு வழி கண்டிப்பாக வரும். அதுக்கு நம்ம எல்லாம் ஒத்துழைப்போம். அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. அன்பிற்கினிய மக்கள் உறவுகள் அனைவருக்கும் இனிய பசியுடன் கூடிய மதிய நேர வணக்கம். கொஞ்சம் வெளியே இருக்கிறவங்கள உள்ள வந்தீங்கன்னா பரவாயில்ல. நம்ம எதுக்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம், அதாவது தங்கம் செய்யாததும் ஒரு சங்கம் செய்யறது பழமொழி. ஆனால் இன்னைக்கு நம்முடைய கில்டு சங்கம் பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் பழைய கதையை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இருக்கக்கூடிய 4000 உறுப்பினருடைய வாழ்வாதாரம் என்னன்றது கேள்விக்குறியா இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 1352 பேருக்கு மட்டும்தான் வாக்கு இருக்குன்றாங்க. போன ஏப்ரல் 30 வரைக்கும் பணம் கட்டினவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் பூரா பல குழப்பத்தின் பின்னாடி இன்றைக்கி நம்ம இவ்வளோ பேர் கூடி இருக்கிறோம். நண்பர் ஜெய்பால் சொன்னார், இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து இந்த ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு பத்தாதுன்னு. அதாவது இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து 2018 பின்னாடி இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய உட்காருங்க, நம்ம இடத்துல வந்து உட்காருங்க, வாங்க. ஒரு கட்டுப்பாடு வேணும் இல்லை நம்மளுக்குள்ள. கொஞ்சம் வெளியே இருக்கிறவங்க கொஞ்சம் உள்ள வாங்க. கட்டுப்பாடு வேணும். சங்கம்னா ஒரு கட்டுப்பாடு வேணும். இத்தனை நாள் நம்ம காற்றாட்டு வெள்ளமா ஓடிட்டோம். இனி இரு கரையோட சேர்ந்து ஒரு ஜீவனவே ஓடணும்னா நம்மளுக்குள்ள கட்டுப்பாடு வேணும். அவங்க சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா ஒரு தலைமைக்கு வந்த பின்னாடி அவங்க சொல்றதை கேட்கக்கூடிய பக்குவத்துக்கு நம்ம ஆளாகணும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, டைட்டில் பதிகிறது அது நம்ம டைட்டில் தானான்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. 2018 செல்வி ஜெயலலிதா அவருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு முதல்ல படமா பண்ணவன் நான் தான். முதல் டைட்டில் வெளியிட்டோம் நான் தான். ஆனா 16 டைட்டில் நான் கொண்டு போய் கொடுக்குறேன். 16 டைட்டில் இருக்கின்றாரு. யாரு? நம்ம ஜாக்குவர் தங்கம். 16 டைட்டில் இருக்கின்றாரு. மக்களால் நான், மக்களுக்காக நான், உன்னோடு உங்களால் நான், உங்களுக்காக நான், புரட்சி தலைவி அம்மா, இது மாதிரி 16 தலைப்புகளை கொடுத்தோம். தலைப்பு இருக்குன்றாங்க. அதனால என் நிலைமை இனி எந்த ஒரு உறுப்பினர்களுக்கும் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, வரக்கூடிய புதிய நிர்வாகம் நான் இன்னைக்கு போய் தலைப்பை பதிவு பண்றேன்னா இருக்குன்னாக்கா அது டிஸ்பிளேல காட்டு. அது எந்த கம்பெனிக்கிட்ட இருக்கு அதை நாங்க பார்த்துக்கிறோம் இல்லையா? அதுக்கு ஒரு கமிட்டி போடுங்க. இந்த டைட்டில் இந்த கம்பெனியில் இருக்கு, அவங்களுக்கு உங்களுக்கு வேணுமா அதை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்றது நம்மளுக்குள்ள அந்த கம்பெனிக்கும் டைட்டில் கேட்கறவங்களுக்கு ஒரு மியூச்சுவல் அதை செய்யலாம். ஆனால் இது வரைக்கும் நம்ம ஒரு டைட்டில் இருக்குன்னா இருக்குங்க, அது அந்த கம்பெனிக்கிட்ட இருக்கு, இந்த கம்பெனிக்கிட்ட இருக்குன்றாங்க. ஆனால் அது எந்த கம்பெனிக்கிட்ட இல்லை, அது ஜாக்வார்ன்ற ஒரு கம்பெனி மட்டும்தான் சுத்திக்கிட்டு இருக்கு. கடைசியாக நான் சொன்ன டைட்டில் இருக்கு, அது 25,000 ரூபாய் கேட்குறாங்கன்னு எங்கிட்ட கேட்டார். நான் அப்பதான் சொன்னேன், 2018 உங்களுக்காக நாங்கள் உழைச்சோம். இந்த டைட்டில் என்னுடைய வாழ்வாதாரம். ஏன்னா நான் ரஜினி மேலே கேஸ் போட்டோம் இல்லைங்களா, படம் என்னுடைய கதை. நான் தான் ரஜினி சார் மேலே மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நான் வெற்றி கண்டவன். அதனால திரும்ப என்ன ஒரு சிக்கலை கொண்டு போய் விட்டுறாதீங்க. அதனால டைட்டில் இருக்குன்னா யாருக்கு இருக்குன்றதை நீங்க ஓப்பனா கொடுங்க. இது உறுப்பினர்களுக்கான சங்கம். நிர்வாகிகள் நீங்க தலைமை பொறுப்புக்கு வந்துட்டா உங்களுக்கு மட்டும் அது சங்கம் கிடையாது. இன்னைக்கு நம்மள உறுப்பினர்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு ஆர்வம் வாங்குறதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, அதுக்கு துணையா போனவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு. அப்ப உறுப்பினர்களே எல்லாமே யாரை வச்சு நீங்க சங்கத்தை நடத்த போறீங்க? அதனால இந்த தீர்மானம் வந்து இன்னைக்கு நம்ம 2018 முன்ன இருந்தவங்களுடைய உறுப்பினர்களுடைய
அனைத்தும் சரியான முறையில் போய் சென்றடையும். இப்போ கூட இந்த எடுத்துக்கூடிய இந்த தீர்மானங்கள் வந்து மினிட் புக்கில் முறையாக அதை பதிவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு மேலும் கூட்டுறவு சங்க பதிவு சட்டத்தின்படி கூட்டுறவு பதிவாளர்கிட்ட இதை கொடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம இத்தனை பேர் கூட்டினதுக்கு உண்டான ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லாட்டி வந்தோம், பேசணும், சாப்பிட்டோம், போயிட்டோம், அவ்வளோதான் நடக்கும். அதனால் நம்ம தோழர் வந்து தேசிக்கு சொன்னது மாதிரி இது ஒரு ஆதாரமாக நம்ம மினிட் புக்கில் பதிவேற்றினா மட்டும்தான் எல்லா இடத்துலையும் செல்லும். அதனால் யாரும் வெளியில் போகாதீங்க. போகிறதுக்கு முன்னே எல்லாரும் அந்த மினிட் புக்கில் கையெழுத்து போட்டு உங்களுடைய பதிவுகளை அது வந்து கலந்துக்கின்றது பதிவுகளை போடுங்க. குறிப்பாக இந்த சங்கம் நல்லா இருக்கணும்னா நம்மளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். பழையது ஒளியட்டும், புதியது வளரட்டும். அதனால் உங்களுடைய நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து புதிய நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நன்றி விடைபெறுகிறேன். அதே போல் இந்த முழு மூச்சோட வழிநடத்திட்டு இருக்கிற அன்பு தம்பி சக்கரவர்த்தி, என்னோட குருநாதர் அண்ணன் மதிவழி, தோழர் சங்கர் மற்றும் என் அன்பு தம்பி மணிமாறன், வேலு இருக்கக்கூடிய எல்லாரும் என்னுடைய உறவுகள் தான். பேர் தெரியல, இருந்தாலும் மன்னிச்சுங்க. நன்றி. அனைவரும் வணக்கம். இந்த குழு அமைக்கப்படும் அந்த வழிகாட்டுதலுக்குள்ளே ஆலோசனைகள் அனுப்பணும். உங்களுடைய பேர்களை வந்து நீங்கள் கொடுத்தாலும் சங்கர்லையோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள். எல்லாரும் பேசி கண்டிப்பாக அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அழைப்பு வரும். எல்லாருக்கும் சொன்ன மாதிரி அதை செய்வாங்க. அடுத்தபடியாக இந்த வந்து ஒரு விஷயம், 4 நாளைக்கு முன்னாடியே பிரசாத் லேபுக்கு நோட்டீஸ் அனுப்பி நிப்பாட்டிட்டாங்க. 30ஆம் தேதி ப்ரெஸ் குழு போட்டிருக்கோம். இந்த ப்ரெஸ் கிளப் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1ஆம் தேதி 2 நிர்வாகிகள் சந்திக்கிறாங்க. 2ஆம் தேதி ஒரு வழக்கறிஞரை வச்சு ஒரு தபால் அனுப்பியிருக்காங்க. அவங்க நான் ஊர்ல இருந்தேன், அதை வாங்க முடியல. இப்படி ஒரு எண்ணம் தான் அவர்கள் தான் சங்கத்தை காக்க நினைக்கிறாங்க. ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடி தெரியும் பிரசாத் லேபில் வந்து நிகழ்ச்சி நடத்தாது. நான் சொன்னால் எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கும் அப்படிதான் மனசுக்குள்ளே கூட்டி வச்சு பிரசாத்துக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி எடுத்து பிளான் ஏ பிளான் பி. நேற்று அவங்க வந்து விருகம்பாக்கம் முந்தா நாள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து எடுத்துக்கல, இப்படி மிரட்டிட்டு இருக்காங்க. இனி நீங்கள் எல்லாம் வந்து முடிவு கட்டலைன்னா அது முடிவு கட்ட முடியாது தான். இவ்வளோ தூரம் ஒரு சுயமாக சிந்திக்காமல் யார் பேச்சையும் கேட்டு சங்கத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. சொடுக்கு போட்ட நேரத்தில் சங்கத்தை மாற்றி வேறு சங்கம் பண்ணலாம் நான் அடிக்கடி பேசுவேன். இப்போ அதெல்லாம் விஷயம் இல்லை. அவங்க என் மனம் எனக்கு தெரியல எதுக்கு இந்த பதவியெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சொன்னால் கோபம் வருது. அவங்க 2 பேரும் நினைச்சா தேர்தல் வரும். ஏன் நினைக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. என்ன கௌரவ பிரச்சனை தெரியல. யாரை ஏற்று எடுக்க மாட்டாங்க. நீங்கள்லாம் முடிஞ்சா மூத்த உறுப்பினர்லாம் பேசுங்க. நிறைய பேரை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல வந்திருக்காங்க. உங்கள் நன்றி. கண்டிப்பாக இந்த சங்கம் ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கும். உங்களுடைய கருத்துக்கள் 1-2 வார்த்தைகளை மணிவண்ணன் இருக்காங்க. எல்லாரும் பேசுங்க. எல்லாருக்கும் உரிமை இருக்கு. தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எல்லாருக்கும் வல்லரசன் கூட வந்து பேசுங்க. வாங்க உங்களை மாதிரி மூத்த உறுப்பினர் அந்த கருத்துக்களை பதிசாதான் சின்ன பசங்க தம்பிங்க வந்து கேட்டுக்குவாங்க. ஏன்னா நீங்க சொல்லணும், முதிர் சொல்லும் நெல்லிக்காவும் ரசம் இனிக்கும். அது மாதிரி நீங்க சில அறிவுரை சொன்னீங்கன்னா இப்ப இருக்கிறவங்களை வந்து அவங்க சந்திச்சு பேசுங்க. இப்ப அவரு ஜாக்கார் மாஸ்டர் சரி தோரான ஜம்பானு கூப்பிட்டு பேசுங்க. இனி இந்த செயலாளர் பத்தி அவங்க எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. கேட்டாங்க கொண்டே வர முடியாது. எனக்கு தெரியும் 24-78 பயிற்சி 1.5 வருஷம் ஆச்சு படிக்க முடியல. இவங்க பண்ணணும்னா கிட்டத்தட்ட அது 30,000 ஃபீஸ் கட்டணும். அவங்களோட பணம் கிடையாது. எல்லாமே தெரியும். இது எவ்வளவு போராட்டத்தில் பண்ணு தெரியும். அதனால நீங்க சொல்லுங்க. அவங்க நினைச்சாங்கன்னா எல்லா உறுப்பினர்களும் 500,000 போட்டு அவங்க சொந்த இதே மாதிரி கூட்டம் போடுவோம். இங்கே அவர்கள் இருக்கட்டும், கொரோனா இருக்கட்டும், ஜம்பான் இருக்கட்டும், ஜாக்கார் தண்ணீர் எல்லாமே இருக்கட்டும், அழைச்சி பேசி அவங்க கௌரவத்தை ஈகோ விட்டு கொடுக்கட்டும் அப்படின்னு தான் என்னோட விருப்பம். உங்களுடைய கருத்துக்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் உணவு வந்துடும். அறிந்து விட்டு பேசிக்கலாம். நன்றி.